நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தோட ஃபைனல் கட் ஆஃப் மார்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அலுவலக உதவியாளர், மசால்ச்சி, வாட்ச்மேன், கிளீனர்ஸ் ஒர்க்கர், ஸ்வைப்பர், நைட் வாட்ச்மேன் இந்த மாதிரியான எல்லோருக்குமே எல்லா போஸ்டிங்ஸ்க்கு ரிசல்ட்டில் இருந்த எல்லாருக்குமே எவ்வளவு மார்க் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக 100% வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக மசால்ச்சி, வாட்ச்மேன் இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் இருக்கும், இதே ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் இருக்க போகுது அப்படின்ற ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர முழுமையாக பாருங்கள் நண்பர்களே. அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான ரெகுலரான ஒரு அப்டேட் கொடுத்துட்டு வரோம். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட நமக்கு இன்டர்வியூக்கான ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரமே இந்த மாதம் இறுதிக்குள்ளாரையே இல்லை பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக்கில் ஏப்ரல் ஃபஸ்ட்டு 1 வீக்லேயே நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வந்துடும். அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் நமக்கு எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடியே வரப்போகுது. எல்லா போஸ்டிங்க்குமே ஒரே மாதிரி தாங்க வரும். நிறைய பேர் கேட்குறீங்க, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு தான் முதல்ல வருமாக்கா, மசால்ச்சி, வாட்ச்மேன், கார்னர் இவங்களுக்கெல்லாம் லேட்டாக தான் வருமா அப்படின்னு கிடையாது. ஸோ எல்லாருக்குமே ஒரே மாதிரி ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்க. ஒரே மாதிரி தான் ப்ராக்டிக்கல், ஒரே மாதிரி தான் இன்டர்வியூ. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவு செலெக்ஷன் லிஸ்ட்டும் பொறுத்தளவில் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் வரும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக வராது. ஸோ எலெக்ஷனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. உங்களுக்கு இந்த மாதமோ இல்லை அடுத்த மாதமோ உங்களுக்கு கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஸோ அதற்கப்புறமா இந்த வருடத்திற்கான வேகன்சிஸும் கூடிய சீக்கிரம் அறிவிக்க போகிறாங்க. ஸோ அதை பற்றின ரெகுலர் அப்டேட்டும் நம்மளுடைய சேனலில் கொடுத்துட்டு வரோம். ஸோ மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட கட் ஆஃப் மார்க்கை பற்றி பார்ப்போம். முக்கியமாக ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், வாட்ச்மேன் இவங்க எல்லாருக்குமே ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்தளவில் நமக்கு மார்க் கொஞ்சம் கட் ஆஃப் மார்க் அதிகமாக இருக்கும். இதே வாட்ச்மேனு, ஸ்வைப்பரு, ரூம் பாய், வாட்டர்மேனு இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு எல்லாமே கம்மியாக தான் மார்க் இருக்கும். ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு 90, ஒரு 50, ஒரு 15 இந்த லெவலில் நீங்கள் 3லேயுமே எடுத்திருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக இந்த வாட்ச்மேன், மசால்ச்சி இவங்க எல்லாத்துக்குமே வேலை கிடைக்கும். முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், இந்த ப்ரையாரிட்டி அப்படிங்கும்போது இந்த பிஎஸ்டிஎம் வச்சுருக்காங்க, முதல் தலைமுறை பட்டதாரி, ஆதரவற்ற விதவை, மாற்றுத்திறனாளி, எக்ஸ் சர்வீஸ்மேனு இந்த மாதிரியான கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய A1 B1 ப்ரையாரிட்டி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த போஸ்டிங்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் இந்த ரிட்டனில் ஒரு 80 மார்க் எடுத்துருக்கிறீங்க, இதே ப்ராக்டிக்கலில் ஒரு 40-50 மார்க் எடுத்துருக்கிறீங்க, இன்டர்வியூ பொறுத்தளவில் 10 மார்க்கு, 12, 15 இந்த ரேஞ்சில் எடுத்துருக்கீங்க அப்படின்னா கவலையே படாதீங்க. உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்மாக கிடைக்கணும். ஓவராலும் இந்த மசால்ச்சி, வாட்ச்மேன், கார்டனர், ஸ்வைப்பர் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு 150க்குள்ளே தாங்க ஹையஸ்ட் கட் ஆஃப் மார்க்கே வரப்போகுது. ஸோ ஏன்னா அதுக்கான காம்படிஷன்ஸ் ரொம்ப கம்மி. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்தளவில் நிறைய பேர் ட்ரை பண்ண, இப்போ எல்லாருமே டிகிரி முடித்தவங்க எல்லாருமே ட்ரை பண்ணக்கூடிய போஸ்டிங்னு பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். அதுக்கு தான் கட் ஆஃப் மார்க் அதிகமாக இருக்குமே தவிர இந்த ஸ்வைப்பர், ரூம் பாய் இவங்க எல்லாத்துக்குமே மார்க் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், காம்படிஷனும் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் 150 மார்க்குக்குள்ளே இப்போ 130க்கு மேலே 140க்கு மேலெலாம் எடுத்துருக்கீங்க, இதை ப்ரையாரிட்டி இருந்தது அப்படின்னா நீங்கள் 130 அந்த ரேஞ்சிலலாம் எடுத்துருந்தீங்க. ஓவராலாக 200க்கு நான் சொல்கிறேங்க. இந்த மாதிரியெல்லாம் எடுத்துருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த வருடம் வேலை அப்படின்றது கன்ஃபார்ம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த இன்டர்வியூலேயுமே நிறைய பேர் ஆப்சண்ட்டு, இன்னொன்று நிறைய பேர் ஃபெயில் ஆனாங்க. இதுலேயே பாதி பேர் ரிஜெக்ட் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ இருக்கிறவங்களுக்கு இந்த இன்டர்வியூவில் பாஸ் ஆனவங்களுக்கு முக்கியமாக வேலை கிடைக்கிறதுக்கு 70% சான்ஸ் இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகிட்டாங்க. இந்த இன்டர்வியூலேயே நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகிட்டாங்க. உங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வரும்போது காம்படிஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ கட் ஆஃப் மார்க்குமே உங்களுக்கு கம்மியாக தான் இந்த தடவை இருக்க போகுது. இது நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் மார்க் அதிகமாக இருக்கும். ஏன்னா இதற்கான போட்டிகள் அதிகம். குரூப் 4 எழுதினவங்களே நிறைய பேர் எழுதியிருக்காங்க. இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்லேயுமே நிறைய பேர் ஆப்சண்ட்டு, அப்புறம் ரிஜெக்ட் ஆனவங்க. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டே 19 மார்க்கு, 20 மார்க்கு, 22 மார்க்கெல்லாம் நீங்கள் எடுத்திருந்தீங்க இன்டர்வியூவில். ரிட்டன் எக்ஸாமினேஷன்லேயும் நான் 90க்கு மேலே, அப்புறம் ப்ராக்டிக்கல்லையும் ஒரு 50 மார்க் இந்த ரேஞ்செல்லாம் எடுத்துருந்தீங்க. ஜாப் இந்த வாட்டி கம்மி, இந்த வாட்டி கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது.
2 பேர் தாங்க போட்டி. ஏன்னா அவ்வளோ பேர் வந்து உங்களுக்கு இன்டர்வியூவில் ரிஜெக்ட் ஆகிட்டாங்க. ஸோ 2 பேரில் யாராவது ஒருவருக்கு வேலை கிடைக்கும். அந்த லெவலில் தான் வந்து இருக்க போகுது. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்தளவில் நீங்கள் ஒரு 150 இல்லை 150க்கு மேலே வந்து எடுத்திருக்கேன். வித்தவுட் ப்ரையாரிட்டியே என்கிட்ட இல்லைங்க அப்படின்னாலும் ஒரு 160 மார்க்கு 3ஐயும் சேர்த்து நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இன்டர்வியூ பொறுத்தளவில் நீங்கள் 10 13 மார்க்குக்கு மேலேயாவது நீங்கள் எடுத்துருக்கணும். ஏன்னா இன்டர்வியூவை நீங்கள் எப்படி வந்து அவங்க கேட்குற கேள்விகளுக்கு அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் எப்படி பேசுனீங்க, எப்படி பழகுனீங்கன்றதை பொறுத்து தான் இந்த வேலைக்கு இவங்க ஒத்து வருவாங்களா வரலையா அப்படின்றத பார்த்து தான் வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூவில் நீங்கள் அதிகமான மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்றது தான் அர்த்தம். ஏன்னா இந்த வேலைக்கு யார் செட் ஆவாங்க அப்படின்றதையே இன்டர்வியூவில் ஜட்ஜ் பண்ணி தான் வந்து உங்களை இந்த வேலைகளுக்கு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தமான ரெகுலரான அப்டேட்டுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நண்பர்களே. தேங்க்யூ.